இப்போது ஆண்களின் உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கும், பெண்களுடைய உடல் வந்து சூடாக இருக்கும். புற உடல் வந்து பெண்களுடைய உடல் சூடாக இருக்கும், ஆண்களுடைய உடல் குளிர்ச்சியாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெண்கள் வந்து ஆண்களிடம் கோபமாக நடந்து கொள்வது பெண்களுடைய இயல்பு. பெண்களிடம் ஆண்களுடைய இயல்பு என்னன்னாக்கா, பெண்களிடம் வந்து பணிவாகவும் பயத்தோடு நடந்துப்பாங்க. இதுதான் வந்து உடல் வந்து ஆணுக்கு குளிர்ச்சியாகவும் பெண்ணிற்கு வந்து சூடாகவும் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. கோபம் என்றால் அது வந்து வெப்பத்தை குறிக்கிற வெப்பத்தை உருவாக்குகிற ஒரு உணர்வு. கோபம் என்பது பயம், பணிவு, இதெல்லாம் வந்து குளிர்ச்சியை உருவாக்குகிற உணர்வு என்பது வெப்பத்தையோ அல்லது குளிர்ச்சியோ உருவாக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது உடலில். இப்போ பெண்களுடைய உடல் வந்து அமைதியின்மை உடையது, ஆண்களுடைய உடல் வந்து ஒரு அமைதியானது, அமைதிக்குள் பயணிப்பது அப்படின்னு கூட சொல்லலாம். அமைதியின்மையில் பயணிக்கக்கூடிய உடம்பு வந்து பெண்களுடைய உடம்பு. ஏன்னா பெண்களுடைய உடம்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவமான ஒரு உடம்பு, அதுக்கு நிறைய வந்து பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதனால் பெண்கள் எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆண்களிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு உடல் என்பது பெண்களுடைய உடம்பு. அதனால் பெண்கள் தங்களுடைய உடம்பு மீது எப்போதும் விழிப்புணர்வோடு இருப்பார்கள். அதனால் வந்து அவங்க வந்து எப்போவும் அதனால் வந்து விழிப்புணர்வோடு இருப்பாங்க. அதனால் அமைதியின்மை வந்து அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ரொம்ப ஆண்களைப் போல அமைதியாக இருந்து விட முடியாது பெண்கள். அதனால் கோபம் என்பது அவர்களுக்கு பாதுகாப்பு. கோபம்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. ஆண்களிடமிருந்து பெண்களுக்கு தேவை என்பது கோபம். அப்புறம் ஆண்களை கட்டுப்படுத்துவதற்கும் கோபம் தேவைப்படுகிறது, ஆண்களை வழிநடத்துவதற்கு தேவைப்படுகிறது. பெண்களாகிய தங்களுக்கு பாதுகாப்பாக ஆண்களை வாழச் செய்தல், வழிநடத்துதல். இதுதான் வந்து பெண்கள் ஆண்களை வழிநடத்துவதற்கான நோக்கம். தங்களுக்கு பாதுகாப்பாக, தங்களுக்கு சாதகமாக ஆண்களை வாழ வைக்க வேண்டும். வாழ வைப்பதற்காக ஆண்களை வழிநடத்துதல். இதுதான் வந்து பெண்களுடைய கட்டுப்படுத்துதலின் நோக்கம். இவ்வாறு பெண்களின் வாழ்க்கை என்பது ஆண்களின் வாழ்க்கையை விட முற்றிலும் முரணாக இருக்கிறது. இதுதான் வந்து பெண்களுடைய உடல் வந்து சூடாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. மேலும் வந்து ஆண்களை வந்து பெண்கள் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா, இயற்கை விதிமுறைப்படி நீ வா, போ, வாடா, போடா, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இதில் வந்து ஒரு வேகம் அதிகரிக்கும், வேகமான ஒரு விஷயம். வேகம் வந்து அதாவது நீ வா, போ அப்படிங்கிறது வந்து ஒரு வேகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உறவுமுறை வார்த்தைகள். ஆண்கள் வந்து பெண்களை இயற்கை விதிமுறைப்படி எப்படி கூப்பிடணும்னா, வாங்க, போங்க, நீங்கள், ஏங்க அப்படி பணிவாக கூப்பிட வேண்டும். அப்போ இது வந்து உடலில் குளிர்ச்சியை ஏற்படுத்தும். பெண்கள் வந்து ஆண்களை வந்து நீ வா, போ, வாடா, போடா அப்படின்னு ஒருமையிலையும் உரிமையோடும் உறவுமுறையை அடிப்படையாக கொண்டு உரிமையோடு கூப்பிடும்போது அது வந்து பெண்களுடைய உடல் வந்து எப்பவும் சூடாகவும் அல்லது கதகதப்பாகவும் இருப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது. இந்த பெண்களுடைய உணர்வு தான் பெண்கள் உடல் சூடாகவும் கதகதப்பாகவும் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஆண்களுடைய உடல் குளிர்ச்சியாக இருப்பதற்கு காரணம் பெண்களிடம் ஆண்கள் வந்து பணிவாக நடந்து கொள்வார்கள், பயத்தோடு பேசுவது, பணிவாக நடந்து கொள்வது, கட்டுப்படுவது, பெண்களுக்கு கட்டுப்படுவது, இது போன்ற இயல்பு. அப்புறம் வந்து ஆண்களின் இயல்பு வந்து ஓய்வை விரும்புவது. இதுவும் ஆண்களின் உடல் குளிர்ச்சியாக இருப்பதற்கு காரணம். பெண்களுடைய உடல் என்பது உழைப்பை விரும்புது. ஏன்னா பெண்கள் ஆண்களைப் போல பெண்களும் ஓய்வாக இருந்துட்டாங்கன்னா அப்போ மனித இனமே சோம்பேறித்தனமான மனித இனமாகிடும். அப்புறம் மனித வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். அப்போது யாராவது ஒரு கையில் தான் அந்த மனித வாழ்க்கையின் பொறுப்பு என்பது யாராவது ஒரு கையில் தான் ஒப்படைக்கப்பட வேண்டும். அப்போ பெண்களுடைய இயற்கை விதிமுறைப்படி பெண்களுடைய கையில் தான் மனித வாழ்க்கையை வந்து பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. அவர்களின் தலைமையின் கீழ் மனித வாழ்க்கை வழிநடத்தப்படுகிறது. ஆண்கள் அதற்கு உதவியாக இருக்க வேண்டும், பெண்களின் தலைமைக்கு உதவியாக இருக்க வேண்டும். எல்லா உயிரினத்திலுமே பெண் உயிரினத்திலிருந்து தான் அந்த வாழ்க்கையின் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த டென்ஷன், ஒரு தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு பொறுப்பு இருக்கும். அதனால் அந்த பொறுப்பு தான் பெண்களுடைய புற உடல் சூடாகவும் அல்லது கதகதப்பாகவும் இருப்பதற்கு காரணம். ஆண்களுடைய உடல் குளிர்ச்சியாக இருக்கும். ஆண்களுடைய இயல்பு என்பது ஓய்வை விரும்புவது, பெண்களுடைய இயல்பு என்பது உழைப்பை விரும்புவது. உழைப்பு
பகல் நேரம் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளிச்சம் இதெல்லாம் ஆண்களுக்கு வந்து ஓய்வு எடுப்பது ரொம்ப பிடிக்கும். இருட்டான சூழ்நிலை ரொம்ப பிடிக்கும். தனிமை ரொம்ப பிடிக்கும். பெண்களுக்கு வந்து ஒரு உறவுமுறை, பன்மை, 4 பேரோடு சேர்ந்து பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆண்களுக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். ஓய்வு ரொம்ப பிடிக்கும். இருட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அந்த வகையில் வந்து ஆண்களுக்கு தொழில் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தொழில் என்பது தனித்து செய்வது. இயற்கை விதிமுறைப்படி யாருடனும் பேசாமலும் தனியாக செய்யக்கூடியதான் தொழில். ஆண்களுக்கு வேறு என்ன பிடிக்கும்? விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். பெண்களுக்கு வந்து கலைகள் ரொம்ப பிடிக்கும். விளையாட்டை விட கலைகள் ரொம்ப பிடிக்கும். ஆண்களுக்கு கலைகளை விட விளையாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஆண்களின் விருப்பம் பெண்களின் விருப்பம் வேறு வேறாக இருக்கிறது. இப்படி இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு பெண் உடல் சூடாகவும் கதகதப்பாகவும் இருப்பதற்கு காரணம். அதான் பெண்ணா நெருப்புன்னு சொல்கிறாங்க, ஆணுன்னா தண்ணி ஐஸு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து நெருப்பை அணைக்கக்கூடிய ஒரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி முரணாக இருப்பதால் தான் அவர்களுக்கிடையே ஈர்ப்பு அதிகமாகிறது. முரணான இயல்பு என்பது ஈர்ப்பு அதிகம். அதனால் வந்து அப்போ ஒரு ஆணுடைய உடல் குளிர்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் அவன் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். பெண்ணிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். பயத்தோடு நடந்து கொள்ளும். பெண்ணிற்கு கட்டுப்பட வேண்டும். பெண்களை வாங்க போங்கன்னு கூப்பிடணும். அந்த வார்த்தை தான் ஆணின் உடலை குளிர்ச்சியாக வைக்கும். ஒரு ஆணின் உடலை குளிர்ச்சியாக மாற்றுகிற அந்த மந்திர சொல் எதுனா, பெண்களை வந்து இவன் வாங்க போங்கன்னு கூப்பிட்றான்ல, அதுதான். வாங்க போங்க, நீங்கள் ஏங்க அப்படின்னு சொல்கிறது. பெண்கள் திட்டும்போது அல்லது பெண்களின் கோபத்தை ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் வந்து ஆணின் உடலை குளிர்ச்சியாக வைப்பதற்கு உதவுகிறது. ஆணின் உடல் குளிர்ச்சியாக இருந்தால்தான், அதாவது ஆணின் புற உடல் தான் குளிர்ச்சியாக இருக்கும். ஆணின் உள் உடல்கள் இருக்குல்ல, அது வந்து சூடாக இருக்கும், வெப்பமாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் ஆணின் புற உடல் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஒரு ஆணின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பெண்ணின் புற உடல் என்பது வெப்பமாக இருக்கும், கதகதப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் பெண்ணின் உடல். அதற்கு காரணம் வந்து பெண் வந்து ஆணை வந்து நீ வா போ அப்படின்னு சொல்லி கோபமாக அழைக்கிற அந்த வார்த்தைக்கு பெண்ணின் புற உடலை சூடாக கதகதப்பாக வெப்பமாக மாற்றுகிற அந்த மந்திரம் அந்த சொல்லில் இருக்கிறது. அது ஒரு வேகத்தோடு பேசும்போது, டென்ஷனாக பேசும்போது, ஆண்களை டென்ஷனாக பேசும்போது, திட்டும்போது பெண்களின் புற உடல் வெப்பமாக மாறிவிடுகிறது, வெப்பம் ஏற்படுகிறது. இப்படிலாம் இருந்தால் தான் பெண்ணின் புற உடல் வெப்பமாகவும் ஆணின் புற உடல் குளிர்ச்சியாக இருந்தால் தான் பெண்களின் உடலும் சரி ஆண்களின் உடலும் சரி ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் ஆனால் தற்போதைய இது வந்து இயற்கை விதிமுறைப்படி ஒரு ஆணின் உடல் பெண்ணின் உடல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இயற்கை விதிமுறைக்கு முரணாக இயங்கக்கூடிய உலகம். அப்போ உணர்வுகளும் முரணாக தான் மாறிவிடுகிறது. உணர்வுகளும் எப்படின்னாக்கா, ஒரு ஆணின் உடல் வந்து இப்போ ஆதிக்கம் யார் செலுத்துகிறாங்களோ அவங்களுடைய புற உடல் தான் வெப்பமாக இருக்கும். பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்தணும் இதற்கு இயற்கை விதிமுறைப்படி. ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். ஆண்கள் தான் பெண்களிடம் கோபப்படுவது, பெண்களை கட்டுப்படுத்துவது, பெண்களை வழிநடத்துவது, பெண்களை வந்து வா போ வாடி போடின்னு திட்டுறது அல்லது அழைப்பது உரிமையோடு, இதெல்லாம் வந்து ஆணின் இயல்பாக மாறிவிட்டது. முரணான ஒரு இயல்புக்குள்ளே இப்போ வந்து மனித உயிரினம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஆணின் உடல் தான் இப்போ வந்து கதகதப்பாக இருக்கணும். இயந்திர அறிவியல் உலகில் ஆணின் உடல் தான் கதகதப்பாக இருக்க வேண்டும், வெப்பமாக இருக்க வேண்டும். ஆணின் புற உடல். பெண்ணின் புற உடல் என்பது குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கு காரணம் என்னென்னா, பெண்கள் வந்து ஆண்களை வாங்க போங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆண்களுக்கு பயந்து நடப்பது, பணிவாக நடப்பது ஆண்களிடம், இதெல்லாம் வந்து பெண்களின் புற உடலை வந்து குளிர்ச்சியாக மாற்றி விடுகிறது. இந்த பயமும் பணிவாக நடந்து கொள்வது, அப்புறம் கட்டுப்படுவது, அப்புறம் வந்து அவன் வந்து திட்டும்போது அதை ஏற்றுக்கொள்வது, அவன் கோபத்தோடு திட்டுவது. ஆண் வந்து கோபத்தோடு உரிமையோடு கோபத்தோடு திட்டுவோம், வாடி போடி அப்படிங்கும்போது சரிங்க இருங்க நான் தப்பை திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போங்கன்னு சொல்லும்போது அது பெண்ணின் புற உடலை குளிர்ச்சியாக இருப்பதற்கு காரணமாகி விடுகிறது. இப்போ வந்து இதில் இப்படி முரணாக மாறிவிட்டாலே வந்து நோய் வந்துடும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஆணின் உடல் இப்போ வந்து இயந்திர அறிவியல் உலகில் கதகதப்பாகவும் வெப்பமாகவும் இருக்க வேண்டும் புற உடல். பெண்ணின் புற உடல் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும்.
ஒரு ஆணின் புற உடலில் வெப்பம் அளவுக்கு அதிகமாகி விடக்கூடாது. அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா அது நோயை வர வைக்கும். அதுமாதிரி ஒரு பெண்ணின் புற உடல் அளவுக்கு அதிகமாக குளிர்ந்து விடக்கூடாது. அப்படின்னா பெண்ணின் உடலுக்கு நோய் வந்துடும். அதனால் இந்த வெப்பம் அளவுக்கு அதிகமாகவும் ஒரு பெண்ணின் உடலில் குளிர்ச்சி அளவுக்கு அதிகமாகவும் போய்விட்டால் அது நோயை வரவழைக்குமே தவிர ஒரு அளவோடு இருந்து விட்டால், இப்போ ஆணாதிக்கம் பெண் அதற்கு ஒத்துழைப்பாக நடந்து கொள்வது, அதனால உங்களுக்கு நோய் வராது. அதனால உங்களுக்கு அது அளவுக்கு ஆணாதிக்கம் அளவுக்கு அதிகமாக போகும்போது அது ஆண் சர்வாதிகாரமாக மாறுகிறது. ஆணாதிக்கத்திற்கு பெண் உதவி செய்வது என்பது அளவுக்கு அதிகமாக போகும்போது பெண் அடிமையாகவும் மாறிவிடுகிறார். அதனால் ஆண் சர்வாதிகாரமும் பெண் அடிமைத்தனமும் தான் நோய்களுக்கு காரணம், குற்றங்களுக்கு காரணம் அப்படின்னு அது சொல்கிறோம். அதனால் இது அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது. ஒரு ஆண் சர்வாதிகாரம் என்பது ஆணின் புற உடலில் வெப்பம் என்பது அளவுக்கு அதிகமாக போய்விட்ட ஒரு நிலை தான் ஆண் சர்வாதிகாரம். அப்படி போகும்போது உடம்புல ஒரு ஆண் சர்வாதிகாரியாக மாறும்போது அவனது உடலில் வெப்பம், புற உடலில் வெப்பம் அளவுக்கு அதிகமாக போய்விடும். ரொம்ப கோபப்படுறது, ரொம்ப அந்த கோபம் தாங்கிக்க முடியாத அளவுக்கு, அந்த கோபத்தை தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு அந்த உடல், ஆணின் உடல் மாறிவிடுகிறது. அதனால் இந்த நரம்பு தளர்ச்சி அல்லது அதனை தொடர்ந்து பலவித நோய்கள் உடம்பில் வந்துடும். அது மாதிரி பெண்களும் அவங்க ரொம்பவும் அடிமையாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிமையான ஆண் என்ன அவமானப்படுத்தினாலும் தாங்கிக்கிறாங்க, என்ன தான் அடித்தாலும் தாங்கிக்கிறாங்க, கெட்ட வார்த்தையால் திட்டினாலும் தாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அடிமையாயிட்டாங்க அப்படின்னா ரொம்பவும் குளிர்ச்சி அடைந்து விடும். அதுக்கு இப்போ எதிர்த்து சண்டை போடுவாங்க பெண்கள். சில ஆண்கள் என்ன தான் அடித்தாலும் அடங்கி போவாங்க, பயந்து நடப்பாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு. அந்த மாதிரி பெண்களுக்கு உடம்பு அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது நோயை வரவழைக்கும். அதனால் அதே மாதிரி ஒரு ஆண் ரொம்ப கோவப்படுறான் அப்படின்னா அவன் உடம்பு ரொம்ப ஒரு சர்வாதிகாரியாக நடந்து கொள்கிறான் பெண்ணிடம் அப்படிங்கும்போது அவனது உடல் அளவுக்கு அதிகமாக சூடாகி அவனுக்கு நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நோய்கள் ஆண்களின் உடலில் வருவதற்கு ஆண் சர்வாதிகாரம் ஒரு காரணமாக இருக்கிறது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இயற்கை விதிமுறைக்கு முரணாக செயல்படுகிற உலகம். அப்படி இருக்கும்போது ஆண்களின் உடல் சூடாக இருக்க வேண்டும், கதகதப்பாக இருக்க வேண்டும், அளவுக்கு அதிகமாக சூடாகிடக்கூடாது. அப்போ ஆண் ஆதிக்கத்தோடு இருக்கலாமே தவிர ஆண் சர்வாதிகாரியாக மாறிவிடக்கூடாது. ஆணாதிக்கத்திற்கு பெண்கள் உதவி செய்ய வேண்டும், ஒத்துழைப்பாக நடந்து கொள்ள வேண்டுமே தவிர பெண்கள் அடிமையாக மாறிவிடக்கூடாது. அதனால் ஆண்களின் உடல் கதகதப்பாக இருக்க வேண்டும், சூடாக இருக்க வேண்டும். ஆனால் அளவுக்கு அதிகமாக சூடாக மாறிவிடக்கூடாது, அப்போ நோய் வந்துடும். அதுமாதிரி பெண்களின் உடல் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக குளிர்ந்து விடக்கூடாது. அப்படின்னா பெண்களின் உடலில் நோய் வந்துடும். சில பெண்கள் சண்டை போடுவாங்க. ஒரு ஆண் சர்வாதிகாரியாக மாறும்போது அதற்கு எதிராக பெண்கள் போராடுவாங்க, கத்துவாங்க, திட்டுவாங்க, அடிக்கிறதோ அல்லது திட்டுறதோ சண்டை போடுவாங்க. அப்போ அதுவே அதுவும் பெண்களுக்கு ஒரு வெப்பத்தை கொடுக்கலாம். ஆனால் அது ஒரு மோசமான வெப்பம் தான் சொல்லணும், ஒரு மோசமான வெப்பம். அந்த வெப்பம் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது பெண்களின். அதனால் சண்டை போட்டு உடம்பில் ஒரு வெப்பம் ஏற்படுதில்ல, அது உடம்புக்கு ஆரோக்கியம் தராது. அதனால் அது ஒரு செயற்கையான வெப்பம் தான் அது. அதனால் ஆரோக்கியம், அந்த வெப்பம் உடனே அந்த வெப்பத்தை ஒரு அறிகுறியாக வைத்துக்கொண்டு அது உடல் ஆரோக்கியத்துக்கு உதவும் என நினைத்து விடக்கூடாது. அதனால் அப்போ சண்டை போடுகிற சூழலை தவிர்க்க வேண்டும், அதுபோன்று போராடுகிற ஒரு சூழலை தவிர்க்க வேண்டும். உறவு முறையில் ஒரு இணக்கமான அணுகுமுறை இருந்து அதன் மூலம் உடலில் வெப்பம் அல்லது குளிர்ச்சி ஏற்பட வேண்டும். ஒரு நல்ல உறவு முறை மூலம் ஆரோக்கியமான உறவு முறையை அடிப்படையாக கொண்டு உடலில் வெப்பம், அதான் ஆரோக்கியமான வெப்பம், அது ஆரோக்கியமான குளிர்ச்சி அது. அதனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தங்கள் உடலை வெப்பமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெண்களிடம் சர்வாதிகாரியாக நடந்து கொண்டு பெண்களை அடிமைப்படுத்தி திட்டி அடித்து அதன் மூலம் தனது கோபத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் உடம்பு சூடாகும். அந்த மாதிரி கோபப்பட்டாக்க உடம்பு சூடாகிடும். அந்த மாதிரியான வெப்பம் இருக்குல்ல, அது உடம்புக்கு நன்மை செய்யாது. அதனால் ஒரு ஆணின் உடல் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வெப்பமாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா இது இயற்கை விதிமுறைக்கு முரணாக இயங்குகிற உலகம்.
அதனால் அந்த வெப்பம் என்பது ஆண்களுக்கு தேவை. ஆண்களின் கையில் தான் அந்த மனித வாழ்க்கை இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மனித வாழ்க்கைக்கு தலைமை பொறுப்பேற்று வழிநடத்துகிற பொறுப்பு ஆண்களின் கையில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆண்களின் உடல் வெப்பமாகத்தான் இருக்க வேண்டும். ஆணாதிக்கம் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களை விழிப்பாக வாழ வைப்பதற்கு உதவி செய்கிறது. அது மாதிரி பெண்கள் ஆணாதிக்கத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும், ஒத்துழைப்பாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ பெண்களின் உடல் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அது மாதிரி ஆண்களின் உடல் வெப்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெண்களிடம் கோபத்தை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைலாம் போடக்கூடாது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் இயற்கை விதிமுறைக்கு முரணாக இயங்குகிற தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்களின் உடல் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகோடு பெண்கள் பொருந்தி வாழ முடியும். ஆனால் ஆண்களின் உடல் சூடாக இருக்க வேண்டும். அப்படி தலைகீழாக இயற்கை விதிமுறைக்கு முரணான ஒரு வாழ்க்கை முறை. அப்போது அதற்கு ஆண்கள் ஆதிக்க உணர்வு தேவை. ஆண்களிடம் ஆதிக்க உணர்வு தேவை, பெண்களிடம் அதற்கு ஒத்துழைப்பு, ஆண்களின் ஆதிக்கத்திற்கு ஒத்துழைப்பாக வாழ்கிற உணர்வு பெண்களுக்கு தேவை. இது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் தேவைப்படுகிறது. அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆண்களின் உடல் வெப்பமாக இருக்க வேண்டும், பெண்களின் உடல் புற உடல் என்பது குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்கள் ஆண்களை வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை, எந்த ஒரு வயசான ஆணாக இருந்தாலும் சரி, வாடா போடா வா போன்னு கூப்பிடக்கூடாது. கூப்பிட்டாக்கா பெண்களின் அது சண்டை போடுறதுக்கு நிகரான ஒரு இது. அப்படி கூப்பிட்டாக்கா ஆண்களை பார்த்து அவங்க சண்டை போடுறாங்க, அது பெண்களின் உடலில் குளிர்ச்சியை ஏற்படுத்தாது. வாடா போடா வா போ அப்படின்னு கூப்பிடுறது பெண்களின் உடலில் குளிர்ச்சி ஏற்படுத்தாமல் அது வெப்பத்தை ஏற்படுத்தும். அது ஒரு மோசமான வெப்பம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சண்டை போடுவதால் போட்டால் கூட உடம்புல வெப்பம் ஏற்படும், உடம்பு சூடாயிடும், தலை சூடாயிடும், டென்ஷன் ஆகிடும். அப்போ அந்த மாதிரியான வெப்பம் இருக்குல்ல, அது உடம்புக்கு ஆரோக்கியம் தராது. அதனால் இப்போ ஆண்கள் பெண்கள் அனைத்து வயது பெண்களையும் சரி, எந்த ஒரு பெண்ணாலும் சரி, வா போ வாடி பூடி இந்த மாதிரி தான் கூப்பிட்டுருக்கணும். நாம் அப்படி கூப்பிடலை. நம்ம ஒரு ஆண் தனக்கு யாரிடம் உரிமை இருக்கிறதோ அந்த பெண்ணை தான் வாடி பிடிக்கிறோம், மற்றவங்கள பார்த்து வாங்க போங்கன்னு தான் சொல்கிறோம். இது உடம்பில் ஏற்படுகிற அந்த குளிர்ச்சி வெப்பம் அதை ஒரு குழப்பத்திற்குள்ளாக மாற்றும். அதனால் ஒரு ஆணின் உடலில் வெப்பம் ஏற்படாமல் போய்விடும். ஒரு ஆணின் உடல் எப்போ குளிர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னா, குளிர்ச்சி அடையக்கூடாது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆணின் புற உடல் குளிர்ச்சியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கதகதப்பாக இருக்கணும், வெப்பமாக இருக்க வேண்டும். பெண்ணின் புற உடல் தான் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போ எப்போ ஆணின் உடல் குளிர்ந்து போகிறதுனா, ஒரு ஆண் பெண்களை பார்த்து வாங்க போங்க அப்படின்னு பேசும்போது, நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு பேசும்போது, அப்போ அவனுடைய உடல் குளிர்ச்சி அடைந்து விடும். அப்போ அவனிடம் ஒரு ஆணாதிக்க உணர்வு இருக்காது. அவன் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆணாதிக்க உணர்வோடு தான் ஆண்கள் இருக்க வேண்டும். பெண்கள் ஆணாதிக்க உணர்விற்கு ஒத்துழைப்பு தருகின்ற விதமாகத்தான் அவர்கள் வாழ வேண்டும். பெண்களின் உடல் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போ பெண்களுடைய உடல் குளிர்ச்சியாக இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆண்களை பார்த்து பெண்கள் வா போங்கிறது, வாடா போடாங்கிறது, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கலாம், மகன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம், பேரன் இருக்கலாம், அல்லது கணவனையும் வாடா போடா அப்படின்னு கூப்பிடுற வழக்கம் பெண்களுக்கு இருக்கலாம். அப்பாவை கூட வா போன்னு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒருமையில் ஆண்களை அழைக்கும் போது பெண்களின் உடல் சூடாகிவிடும், அது வெப்பமாகிவிடும். அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு பெண் ஒரு ஆணை வா போ வாடா போடான்னு கூப்பிட்றது அது உரிமையோ அல்லது அது சமத்துவமோ கிடையாது. அது சண்டை, அது சண்டை போடுற உணர்வு. ஒரு ஆணிற்கு எதிராக போராடுகிற, ஒரு ஆண் சர்வாதிகாரத்திற்கு எதிராக போராடுகிற ஒரு உணர்வு, போராடுகிற உணர்வாகத்தான் அது பார்க்கப்படும். அதனால் அது தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண் சர்வாதி, அது இதுவும் தப்பு, அதுவும் தப்பு. எதுனா ஒரு ஆண் சர்வாதிகாரியாக இருப்பதும் தப்பு, ஒரு பெண் அதற்கு எதிராக போராடுவதும் அதையும் அந்த மாதிரி தவறாகத்தான் கருது கொள்ள வேண்டும். அதனால் ரெண்டு பேருமே தப்பு பண்ணுறாங்க. ஒரு ஆணாதிக்கத்தோடு நடந்து கொள்வதற்கு பெண்கள் அதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அந்த ஒரு நிலையை இழந்து விட்டதால் தான் இது போன்ற குழப்பங்கள் ஏற்படுகிறது. ஆண்கள் சர்வாதிகாரியாக மாறுவதற்கு பெண்களுடைய வளர்ப்பு முறை தான் காரணம். பெண்கள் அல்லது பெற்றோர்கள், பெண்கள் தான், தாய் தான் பொறுப்பு. குழந்தைகளின் வளர்ப்புக்கு, குழந்தைகள் பிற்காலங்களில் அவர்கள் நல்லவர்களாக இருப்பதற்கும், வல்லவர்களாக இருப்பதற்கும், கெட்டவர்களாக இருப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் அந்த தாயின் வளர்ப்பு முறை தான் காரணம். அதனால் ஒரு ஆண் சர்வாதிகாரியாக இருப்பதற்கும், பிற்பாடு பெண்களை அடிமையாக பார்ப்பதற்கும், அடிமைப்படுத்துவதற்கும்
அந்த சிறு வயதில் பெண்கள் அந்த தாய் வந்து அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்தார் என்பது தான் காரணமாக இருக்கிறது. அதனால் வந்து ஆண் சர்வாதிகாரத்துக்கு பெண்களின் அந்த பெண்ணடிமைத்தனம்னு நம்ம சொல்லக்கூடாது. பெண்கள் சிறிய வயது ஆண்களிடம் சர்வாதிகாரியாக நடந்து கொள்கிறார்கள். அதற்கு எதிரான ஒரு அணுகுமுறையாகத்தான் ஆண்கள் சர்வாதிகாரியாக மாறி பெண்களை அடிமைப்படுத்த நினைக்கிறார்கள். இதெல்லாம் வந்து உடல் வெப்பநிலையில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஆக நம்மெல்லாம் ஒரு குழப்பமான ஒரு உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தெளிவாக புரிந்து கொள்வது என்பது எல்லோராலும் அது சாத்தியமில்லை. அதனால் வந்து இந்த குழப்பங்களுக்கெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகம்தான் காரணமாக இருக்கிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு தெளிவான மனநிலையோடு அனைத்து மக்களும் வாழவே முடியாது. அதனால் வந்து இது குழப்பங்கள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் நடைமுறையாக இருக்கிறது. குழப்பமான வாழ்க்கை முறை. இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறை என்பது ஒரு குழப்பமான வாழ்க்கை முறை. இதில் வந்து எல்லாருமே தெளிவாகவே வாழ முடியாது. அவங்கவுங்க மனம் போன போக்கில் வாழ்வாங்க. எல்லாரும் அந்த குழப்பத்திற்கு விடை தேடி ஒவ்வொருத்தரும் மனம் போன போக்கில் வாழ்கிறது தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறை. ஆனால் அது எப்படி நடந்திருக்கணும், எப்படி இயங்கியிருக்க வேண்டும் என நான் அதை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். எப்படி இந்த இயந்திர அறிவியல் உலகம் இயங்கியிருக்க வேண்டும், செயல்பட்டிருக்க வேண்டும் என்பது குறித்து தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் வந்து அப்படி இயங்காமல் அது குழப்பமாக இயங்கி கொண்டிருக்கிறது என்பது நடைமுறை மனித வாழ்க்கையாக இருக்கிறது. இயந்திர அறிவியல் உலக மனித வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த குழப்பங்கள் தான் இங்கே வந்து நோய்களுக்கு, குழப்பங்களுக்கு விடை தேடி தான் இங்கே குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் நோய்கள், ஏன்னா அந்த குழப்பங்களால் தான் நோய்கள் வந்தது. குழப்பங்களால் ஒரு தவறான நிலைப்பாடை வாழ்க்கையில் எடுப்பது, அது வந்து ஒரு நோய்கள் உருவாவதற்கும், குற்றங்கள் உருவாவதற்கும், பிரச்சனைகள் உருவாவதற்கும் காரணமாக இருக்கிறது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களின் உடல் கதகதப்பாகவும் பெண்களின் உடல் குளிர்ச்சியாகவும் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா, அனைத்து ஆண்களும் அனைத்து வகையது பெண்களையும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாத பெண்களாக இருந்தாலும் சரி, வாப்போன்னு தான் கூப்பிடணும். வாடி போடி அல்லது அந்த மாதிரி தான் வந்து ஒருமையில் கூப்பிட வேண்டும். அது மாதிரி அனைத்து பெண்களும் அனைத்து வயது ஆண்கள், அவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, வாங்க போங்க அப்படின்னு பணிவாக பயத்தோடு கூப்பிட்டுருந்தா ஆண்களின் உடல் இயந்திர அறிவியல் உலகில் வந்து கதகதப்பாகவும் பெண்களின் உடல் இயந்திர அறிவியல் உலகில் வந்து குளிர்ச்சியாகவும் இருந்திருக்கும். இது ஒரு இயற்கைக்கு முரணான ஒரு ஏற்பாடு தான். அது அவ்வளோ கஷ்டமானது, அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அனைத்து பெண்களையும் ஒரு ஆண் வந்து வா போ வாடி போடின்னு கூப்பிடுறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான ஒரு நடைமுறை கிடையாது. அது நம்ம வந்து ஒரு இயந்திர அறிவியல் உலகை ரொம்ப அதன் விதிமுறைகளை புரிந்து கொண்டு சரியான ஒரு புரிதலோடு இங்கு நாம் வந்திருந்தால் மட்டும்தான் அதை சாத்தியமாயிருக்க முடியும். நான் சொல்கிறது விதிமுறையை சொல்கிறேன். அது இங்கே நடைமுறைக்கு வருமா வராதா, நடைமுறைக்கு அது சாத்தியமா இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது வந்து அது அடுத்த கட்டம். அது வேறு விஷயம். ஆனால் விதிமுறைங்கிறது இதுதான். அதனால தான் அது ஏன் இங்கே பின்பற்றப்படவில்லைன்னா அதை கேட்கும்போதே நமக்கு கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குல்ல. அந்த விதிமுறையை கேட்கும்போது, அதாவது எல்லா ஆண்களையும் ஒரு பெண் வந்து எல்லா ஆண்களும் பெண்கள் அனைவரையும் வந்து சின்ன பையன் கூட, அதாவது ஒரு ஆண் என்பதற்காக அவன் சின்ன பையனாக இருப்பான், அவன் கூட ஒரு பெரிய வயது பெண்ணை வந்து வாடி போடி வாப்போ என்று கூப்பிடுவதற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்பதை கேட்கும்போதே நம்மளால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. அது எப்படி முடியும், அது எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே? அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுதான் உண்மைன்னா அதன்படி வாழ்வது என்பது ரொம்பவும் கடினமான விஷயம் அப்படின்னு உங்களை முடியவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அது நீங்கள் உணர்கிறீர்கள். அப்படி தானே நிறைய பேர் உணர்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்? ஆனால் அதுதான் விதிமுறையாக இருக்கிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படி கடினமானதோ இப்படி ஒரு உலகை நாம் உருவாக்குவோம் அப்படி என்று நம்ம ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிருப்போமா? இது எவ்வளோ கடினமானது, பிரம்மாண்டமானதாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த விதிமுறையும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது தான். இந்த விதிமுறை இருக்குல்ல, நான் சொல்கிற விதிமுறை இருக்குல்ல, அனைத்து வயது ஆண்களும் ஒரு சின்ன பையன் கூட பெரிய பெண்களை வந்து வா போ வாடி போடி அப்படின்னு தான் கூப்பிட்ருக்கணும். அதுதான் விதிமுறை. அந்த உறவு முறையிலையும் நாம் வந்து நம்ம ஒரு முடியாத ஒரு கடினமான விஷயத்தை சாதித்திருக்க வேண்டும். எப்படி இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் ஒரு கடினமான விஷயங்களை சாதிச்சுட்டு வர்றோமோ, விண்வெளிக்கெல்லாம் போகிறோம், கப்பல் விடுகிறோம் கடலில்,
விமானத்தில் பறக்கிறோம். எப்படி ஒரு இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ நடக்குது அப்படின்னா அது எவ்வளோ கடினமான விஷயம். சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை கூட இப்போ சாத்தியப்படுத்தி வைத்திருக்கு. அது மாதிரி தான் உறவு முறையிலையும் நாம் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. உறவு முறையில் என்ன சாதிக்கணுன்னாக்கா, ஆண்கள் அனைவரும் பெண்களை வாடி போடி வா போ அப்படின்னு கூப்பிடுவதற்கு உரிமை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு மனைவியாக இருந்தால் தான் வாடி போடின்னு கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சின்ன பையனை டே இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றோம்ல, அவன் தெரிஞ்ச பையனாக இருக்கலாம், தெரியாத பையனாக இருக்கலாம். அவனை போயிட்டு டே இங்கே வாடா அப்படின்னு நம்ம என்னடா படிக்கிற, எத்தனாவது படிக்கிற, எந்த ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு பையனை கூட வாடா போடான்னு கூப்பிட்டு நம்ம பேசுகிறோம்ல, அதே மாதிரி தான் பெண்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து வயது ஆண்களும் அவளை வந்து வா போ வாடி போடின்னு கூப்பிடுவதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் இயந்திர அறிவியல் உலகில். அது வந்து எப்படி அது சாத்தியம் அப்படின்னா, சாத்தியம்தான். எப்படி நீங்கள் விண்வெளிக்கு போகிறது சாத்தியப்படுத்தினீர்களோ அதுபோல தான் இது ஒரு கடினமான ஒரு விஷயம். இதையும் சாத்தியப்படுத்தியிருக்க வேண்டும். விண்வெளிக்கு போய் சாதனை பண்ணிங்கள்ல, விண்வெளிக்கு போய் விமானத்தில் போய் இப்படி எவ்வளோ அதாவது இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம சாத்தியப்படுத்தி வச்சுருக்கோம்ல. ஆனால் உறவு முறையில் மட்டும் எந்த மாற்றமும் இல்லை. உறவு முறையில் வந்து இங்கே மாற்றம் இல்லாமல் இங்கே ஒன்றும் இல்லை. உறவு முறையில் உரிமையானவர்களை மட்டும் ஒரு கணவன் மட்டும் தனது மனைவியை வாடி போடி, அது மாதிரி ஒரு சகோதரர்கள் தங்கள் சகோதரியை வா போ வாடி போடின்னு கூப்பிடுற உரிமை. அதுமாதிரி அந்த சகோதரிகளும் ஆண்களை வாடா போடான்றாங்க. இது வந்து ஒரு குழப்பான. அதனால் வந்து இது வந்து ரொம்ப சாதிக்க வேண்டிய, உறவு முறையில் நாம் சாதித்திருக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, பெண்கள் அனைவரையும் ஆண்கள் வாடி போடின்னு கூப்பிட்டுருக்கணும். அது வந்து எவ்வளோ அநாகரிகமானது, அது எவ்வளோ மரியாதை குறைவானது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி தானே நான் வந்து விதிமுறையை தான் சொல்கிறேன். அந்த இயற்கைக்கு முரணான விதிமுறை இது இயற்கை விதிமுறை அல்ல. இயற்கைக்கு முரணான விதிமுறை அநாகரிகமாகத்தான் இருக்கும். இயற்கையான விதிமுறை தான் நாகரிகமாக இருக்கும். இயற்கைக்கு முரணான விதிமுறை தான் அநாகரிகமானது. இப்போ அது எப்படி சாத்தியம்? ஒரு பெண்கள் அனைவரையும் ஆண்கள் வந்து வாடி போடின்னு கூப்பிடணுமா? அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலக விதிமுறையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலக விதிமுறை. ஏன்னா நம்ம உறவு முறையில் எல்லா விஷயத்துலையும் நம்ம எதையாவது சாதிக்கணும்ல. அப்போ உறவு முறையிலையும் நாம் அந்த சாதனையை நிகழ்த்தியிருக்க வேண்டும். உறவு முறையிலையும் வந்து அப்படி ஒரு சாதனை. இப்போ இவ்வளோ பிரம்மாண்டமான உலகை யார் வடிவமைத்தார்கள்? பெண்களின் பங்கு அதிகமாக இருக்கிறதா? ஆண்களுடைய பங்கு தான். ஆண்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. ஆண்களால் மட்டும்தான் இது வந்து சாத்தியப்படுத்த முடியும், பெண்களால் அல்ல. அத்தகைய பிரம்மாண்டமான சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களான ஆண்களுக்கு அந்த தகுதி வந்து விடுகிறது. பெண்கள் அனைவரையும் வாடி போடி அப்படிங்கிற கூப்பிடுவதற்கான தகுதி அவனுக்கு வந்து விடுகிறது. இப்போ இந்த ஒவ்வொரு நாடும் இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்குன்னா அது யாரை நம்பி இருக்கிறது? ஆண்களை நம்பி தான் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி இந்தியா நாடு பாதுகாப்பாக இருக்குன்னா இந்திய இராணுவத்திடம் தான் அது இருக்குது. ஒவ்வொரு நாடோட பாதுகாப்பும் அந்த இராணுவத்திடம் தான் இருக்குது. அந்த இராணுவம் என்பது ஆண்களை நம்பி இருக்குது, பெண்களை நம்பி இல்லை. பெண்களும் இராணுவத்தில் இருப்பாங்க, சும்மா பேருக்காக வச்சுருப்பாங்க. இப்படி ஆண்களை நம்பி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். இன்றைக்கி நம்ம அமைதியாக நீங்கள் நிம்மதியாக இரவு நேரத்தில் தூங்குறீங்கன்னா நீங்கள் வந்து அதற்கு காரணம் இந்த இராணுவம் தான் காரணம். அவர்களை நம்பி தான் நம்ம நிம்மதியாக தூங்கிட்டுருக்கோம். அப்போ ஆண்களுக்கு எதிரி ஆண்கள் தான். இன்னொரு நாட்டு இராணுவ வீரர்கள் நம்மளை வந்து தாக்குதல் நடத்தாமல் இருக்கணும்னா நம்ம நாட்டு இராணுவ வீரர்கள் தான் காரணம். அதுவும் இந்த இராணுவ வீரர்களாக இருக்கிற ஆண்கள் தான் காரணம். இன்னொரு நாட்டில் உள்ளவங்களும் யார்? அவங்களும் ஆண்கள் தான். அப்போ ஆண்கள் தான் எதிரி. ஆண்களிடமிருந்து ஆண்கள் தங்களையும் பெண்களையும் பாதுகாக்கிற வேலையில் வந்து இருக்கிறாங்க. அதுதான் வந்து நாம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. இப்படி ரொம்பவும் ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிற பொறுப்பு, ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் அமைதியாக வாழ்வதற்கு ஆண்கள் தான் காரணமாக இருக்குது. அதனால தான் அந்த வகையில் தான் பெண்களை வந்து ஆண்கள் வந்து வாடி போடி அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு அவன் உயர்ந்த ஒரு இடத்துக்கு போயிடுறான், ஒரு உயர்வான இடத்துக்கு போயிடுறான். பெண்கள் வந்து ஆண்களிடமிருந்து ஆண்களிடமிருந்து தங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கேட்டு பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர்களாக ஆண்கள் மாறிவிடுகிறார்கள். அப்படிங்கும்போது அந்த வகையில் தான் வந்து இப்போ பெண்கள் வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஒரு குழந்தைகளாக இருக்கிறார்கள், ஒரு ஆண்கள் வந்து பெரியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் வந்து பெண்களை வாடி போடின்னு கூப்பிடுறதுக்கான உரிமை என்பது ஆண்களுக்கு வருகிறது. பெண்களை வா போ வாடி போடின்னு அப்போ ஆண்களை வந்து பெண்கள் வந்து
வாடா போடான்லாம் கூப்பிடக்கூடாது, வா போன்னு கூப்பிடக்கூடாது. அது வந்து குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். ஆனால் இது வந்து ஒரு குழப்பமான ஒரு வாழ்க்கை முறை தான். இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறை என்பது விதிமுறைப்படி இயங்கவில்லை. இது ஒரு குழப்பமான ஒரு வாழ்க்கை முறை தான். அதனால் வந்து இங்கே என்ன நடக்குதோ அதை அப்படி ஏற்றுக்க வேண்டியதுதான். இது வந்து ஒரு இயந்திர அறிவியல் உலகம், அது ஒரு ஒழுங்காக விதிமுறைப்படி இயங்குவதாக இருந்தால் அது வேறு மாதிரியாக இயங்கி இருக்கும். இங்கே வந்து குற்றங்கள் இருக்காது, நோய்கள் இருந்திருக்காது. இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தால் கூட இங்கு குற்றங்கள் இருந்திருக்காது, நோய்கள் இருந்திருக்காது. நோய்கள் இல்லாமல் குற்றங்கள் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் நாம் வாழ்வது வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை பொது உடைமை நடைமுறையை அடிப்படையாக கொண்டு, அதாவது சமத்துவம் என்கிற நடைமுறையை அடிப்படையாக கொண்டு, சமத்துவ நடைமுறை தான் பொது உடைமை நடைமுறைக்கு மாற்று பெயர். அந்த மாதிரி ஒரு சமத்துவ நடைமுறையை அடிப்படையாக கொண்டு நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படித்தான் வந்து இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்போ இயந்திர அறிவியல் உலகமே நம்ம ஒரு தனி உடைமை நடைமுறையை அடிப்படையாக கொண்டு சமத்துவம் இல்லாமல் அது வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அந்த குழப்பங்கள் தான் காரணம். சமத்துவமின்மை தான் குழப்பமின்மைக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் வந்து இன்றைக்கி இயந்திர அறிவியல் வழியில் பெண்கள் ஆண்களை வாடா போடாங்கிறாங்க. அது மாதிரி ஆண்கள் வந்து பெண்களை வாங்க போங்கன்றாங்க. ஆக இதெல்லாம் இதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே சமத்துவம் இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கிறது, வேற்றுமைகள் அதிகமாக இருக்கிறது, பொருளாதார வேற்றுமைகள், இப்படி நிறைய வேற்றுமைகள் அதிகமாக, மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கிறது. சாதி, மதம், நிறவெறி அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கிறது. ஆக அதனால்தான் வந்து பெண்கள் வந்து ஆண்களை வாடா போடான்றாங்க. இப்போ ஆண்களுக்குரிய மரியாதை கொடுக்கல. இப்போ ஆண்களுடைய பொறுப்பில் தான் இயந்திர அறிவியல் உலகம் இருக்குது. ஆனால் ஆண்கள் தங்களுடைய பொறுப்பை சரியாக செய்யவில்லை. அப்போ அதற்கு கிடைத்த அவமரியாதை தான் பெண்கள் வந்து ஆண்களை வந்து வாடா போடான்றது, வா போன்றதுலாம். அதனால்தான் அவங்க வந்து அது வந்து சமத்துவம் கிடையாது. பெண்கள் வந்து ஆண்களை வாடா போடா வா போன்னு கூப்பிட்றது வந்து சமத்துவமோ அல்லது வந்து பெண்கள் தங்களுடைய உரிமைகளில் முன்னேறிவிட்டார்கள் என்பதற்கான அடையாளமும் கிடையாது. அது வந்து ஆண்களுக்கு கிடைக்கிற அவமரியாதை. அதற்கு ஆண்களுக்கு ஏன் அந்த அவமரியாதை அப்படின்னா, அவன் தனது பொறுப்பை ஒழுங்காக செய்யவில்லை. இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஆண்களுடைய பொறுப்பில் தான் இருக்குது. இயந்திர அறிவியல் உலகில் மனித வாழ்க்கை என்பது ஆண்களின் பொறுப்பில் தான் இருக்குது. ஆண்கள் அந்த பொறுப்பை சரியாக செய்யவில்லை. இங்கே சமத்துவம் ஏற்படாமல் செய்தது ஆண்களின் தவறு. சமத்துவம், நோய்கள் ஏற்பட அனுமதித்தது, குற்றங்கள் ஏற்பட அனுமதித்தது, இது ஆண்களுடைய தவறு. அதற்கு கிடைத்த அவமரியாதை தான் பெண்கள் வந்து வாடா போடா வா போ அப்படின்னு சொல்லிட்டு உரிமையை அடிப்படையாக கொண்டு கூறுகிறோம் என்று நினைத்து கொண்டு கூட அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஆண்கள் கிடைத்த அவமரியாதை, அவப்பெயர். ஆண்கள் தவறுகளுக்கு கிடைத்த அவர்கள் வந்து தங்களுடைய மரியாதையை இழந்து விட்டார்கள். ஆண்கள் வந்து தங்கள் பெண்களிடமிருந்து மரியாதையை பெறுகிற அந்த தகுதி ஆண்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அந்த தகுதியை வந்து அவர்கள் இழந்து விட்டார்கள். அவர்கள் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை. ஆண்கள் வந்து நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளவில்லை. இயந்திர அறிவியல் உலகம் அவர்களின் கையில் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்திருக்க வேண்டும், சமத்துவத்தை நிலைநாட்டியிருக்க வேண்டும். அப்படி நிலைநாட்டாமல் இங்கே வந்து பெண்களை அவங்க அடிமைப்படுத்தினாங்க. அந்த மாதிரி நியாயம் இல்லாமல் நேர்மை இல்லாமல் ஒரு நடந்து கொண்டதால் அவர்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயரும் அவமரியாதையும் தான் பெண்கள் வந்து வாடா போடா வா போ பேர் சொல்லி கூப்பிடுறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஒரு குழப்பத்தை அடிப்படையாக கொண்டது தான். அது இருந்தாலும் அதில் வந்து ஆண்களுக்கு அவமரியாதை, அவப்பெயர், அவர்கள் செய்த அந்த செயல்களுக்கு, ஆண்கள் செய்த செயல்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை அதுவாகத்தான் இருக்கிறது. அதனால் வந்து இது வந்து பெண்களுடைய முன்னேற்றம் என்று அதை நம்ம எடுத்துக்க முடியும். பெண்களுடைய முன்னேற்றம், பெண்கள் முன்னேறிவிட்டார்கள், ஆண்களை வாடா போடா என்கிற அளவுக்கு அவர்கள் முன்னேறிவிட்டார்கள். அடிமைத்தனத்தில் தான் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான முன்னேற்றம் என்று வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் அடிமைத்தனத்தில் பெண்களை ஆண்களை அடிமைப்படுத்தினார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான போராட்டத்தில் வேண்டுமானால் முன்னேற்றத்தை அடைந்திருக்கலாம். அதனால் வந்து இப்போ பெண்கள் வந்து ஆண்களை வந்து வாடா போடான்றாங்க, வா போன்றாங்க. ஆண்கள் வந்து பெண்களை பார்த்து வா போ அல்லது வா போன்னு இப்போ வாங்க போங்கிற அளவுக்கு இறங்கி வராங்க. இதை வந்து குழப்பமான ஒரு நடைமுறையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். தவிர இது வந்து சமத்துவத்தை நோக்கிய ஒரு பயணம், முன்னேற்றம் என்று எடுத்துக்கொள்ளவே முடியாது.
ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இதற்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் வாழ வேண்டும். இப்போ 2040க்கு பிறகு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துவிடும். அதன் பிறகு ஆண்களை பெண்கள் வாங்க போங்கன்னு கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அதுமாதிரி பெண்களை ஆண்கள் வாப்போ வாடி போடி அப்படிலாம் கூடவும் கூடாது. அங்கே இயற்கை விதிமுறைப்படி பெண்களை ஆண்கள் வாங்க போங்க வா அப்படி நீங்கள் அப்படி தான் மரியாதையாக கூப்பிட வேண்டும், பணிவாக கூப்பிட வேண்டும், பயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி பெண்கள் ஆண்களை 2040க்கு அப்புறம் ஆண்களை வாடா போடா வா போ, எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி அவனை வாடா போடா வா போ என்று கூப்பிடுவதற்கு உரிமையுடையவர்களாக, அந்த தகுதியை பெறுகிறவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். மனித வாழ்க்கை அவர்கள் கையில் ஒப்படைக்கப்படும். மனித வாழ்க்கையை அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள். ஆண்களிடமிருந்து அவர்கள் வாங்கி கொள்வார்கள். வாங்கி கொண்டு மனித வாழ்க்கையை நிர்வகிப்பார்கள். ஆதலால் அவர்களுக்கு அத்தகைய உரிமை விடுகிறது, அத்தகைய தகுதி விடுகிறது. ஆண்களை வா போ வாடா போடா என்று கூப்பிடுகிற அளவுக்கு பெண்களுக்கு அத்தகைய தகுதி விடுகிறது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு.